மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கு பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலியிலே ஒரு முக்கியமான பகுதி இறைவார்த்தை வழிபாடு. அந்த இறைவார்த்தை வழிபாடிலே நாம் பாட இருக்கிற அந்த பாடல்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலிலே இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய பதிலுரை பாடலை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளலாம். இந்த பதிலுரை பாடல் திருப்பாடல் 104 அதிலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த 104வது திருப்பாடலிலே ஆண்டவருடைய மேன்மையையும் அவருடைய மாண்பையும் அவருடைய மாட்சியையும் விவரிக்கின்ற ஒரு திருப்பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலை எப்படி இசையமைத்திருக்கிறார்கள், அதற்கு எப்படி மெட்டு கட்டியிருக்கிறாங்க, அதை எப்படி பாடலாம் என்பதை நாம் இப்பொழுது திருவாளர் ஜான் பிரிட்டோ அவரிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இந்த முதல் பதிலுரை பாடலை இந்தோளம் என்ற ஒரு ராகத்தில் இசையமைத்திருக்கிறார்கள். இந்தோளம், இந்துன்னா நிலான்னு அர்த்தம், நிலவு. ஆனால் இதனுடைய மையம் நிலவு தான். நிலவுன்னு ஏன் சொன்னான்னா, நிலவு குளிர்ச்சியை உடையது, குளிர்ச்சியான ஒளியை உடையது. சூரியன் வெம்மையான ஒளி, இது தன்மையான ஒளி. இந்த ராகம் அது மாதிரி தான். அதை இந்த ஆவி, தூய ஆவி நம்முள் வந்தால் எவ்வளோ அதிசயங்கள்லாம் நிகழ்கின்றன என்ற அந்த ஒரு அதிசயத்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு ராகத்தை பொருத்தினது ரொம்ப பொருத்தமானது. சரி, பார்க்கலாம் இந்த பாட்டை இப்போ நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி கொடுங்க மாற்றி. இந்த தியான பாடல் சொன்னால் இந்த 2 லைனை மட்டும் கொயர் மெம்பர்ஸ் ரொம்ப தெளிவாக பாடணும், மக்களை பாட வைக்கணும். இதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். யார் லீடு எடுத்து பாடுறாங்களோ அவங்க எல்லாரையும் பாட வச்சதுக்கப்புறம் வித்து டெம்போவில் கொண்டு போகணும். அவங்க எல்லாம் மக்கள் தெளிவானதுக்கப்புறம் டெம்போவில் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த தியான பாடல்ன்றதெல்லாம் நீங்கள் ஃப்ளூட்டு, சித்தார், ஸ்டிங்ஸ், அது மாதிரி இந்த பேஞ்சோ, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த லாட்டின் செக்ஷனில் போயிட்டு இந்த பச்சாட்டா அப்படின்னு ஒரு எல்லாமே இந்த ஜாப்பனீஸ் ரிதம்ஸ் இதெல்லாம் சரி அது யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேங்கோஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி சாங்குக்கெல்லாம் கொஞ்சம் கிளாசிக்கல் டச்சுன்றதில்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்ன டெம்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 94 அதுக்கு மேலே போகக்கூடாது. சரி, அந்த டெம்போவில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாசிக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஹிந்தோளத்துடைய பாவங்கள் இந்த சாங்கில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சரணெல்லாம் ஓவர் கமகம் இல்லை, ஓவர் பிர்கா இல்லை, எல்லாருமே பாட மாதிரி இது கம்போசிஷன் நடந்திருக்கு. சிம்பிளாக அதுதான் நாங்கள் இப்போ பாடுறோம். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். அடுத்ததாக 2வது வாசகம். அதற்கான பதிலுரை பாடல்ல திருப்பாடல் 16 தேர்வு செய்திருக்கிறாங்க. அந்த திருப்பாடல் 16 நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் தான் நம்முடைய உரிமை சொத்து, அவர் நம்மோடு இருக்கிற போது நமக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கும். கருத்துள்ள ஒரு திருப்பாடலை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம். இந்த பாடல் சிவரஞ்சனி ராகத்தில் இசையமைச்சிருக்கிறத பார்க்குறோம். எனக்கு ஆண்டவர் துணை இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை, அவர் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த திருப்பாடலை அமைஞ்சிருக்கு. ஆமாம், ஒரு நிறைவு வந்துட்டு பாடு கண்டிப்பாக உள்ளத்துக்கு ஒரு பயங்கரமான ஊட்டமும் மகிழ்ச்சி. இந்த சிவரஞ்சனி ராகம் கண்டிப்பாக திருவழிபாட்டில் பாடணும். ஏன்னா நெஞ்சம் உருகிற ஒரு ராகம். அதை நம்ம சோகன்னு சொல்றதை விட ஆனந்தமான உருக்கம் ரொம்ப ஆனந்தம் வரும்போது கண்ணில் தண்ணி வருது இல்லைங்களா, அது மாதிரி வச்சுங்களேன். சரி, ஸோ அப்படி ஒரு ஆனந்தத்தோட இந்த பாட்டு பாடும். என்ன ஸ்கேலில் எப்படி பாடலாம் சொல்லுங்க மார்ட்டின். இது சி மைனர் ஸ்கேலில் தான் வருது.
நீங்கள் டெம்போ பீட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாப் அண்ட் ராக் அந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா வந்து கிளாசிக் 8 பீட் அப்படின்னு ஒரு பீட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ராகம் சிவரஞ்சின்னு சொல்லும் போது டெம்போ என்ன வைக்கலாம்? டெம்போ பார்த்தீங்கன்னா இது 86 வச்சுக்கலாம். 86. Yes, இந்த சிவரஞ்சனின்றதால முன்னாடி அந்த ராக ஃபீலிங்கை கொயர் மெம்பர்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் கொடுக்கும்போது வயலினோ சித்தாரோ வீணையோ கீபோர்டோ யார் நல்லா திறமையாக வாசிக்கிறவங்க யார் இருந்தாலும் சின்ன ஒரு ஆலாபனை கொடுத்துட்டு இந்த ராகத்தை ஹேண்டில் பண்ணால் சரியாக இருக்கும். கரெக்டாண்ணா? இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய 3வது வாசகம். இது ஒரு வெற்றியின் பாடல், இது மோசேயின் வெற்றியின் பாடல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம ஒரு குறிப்பை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க. வெற்றி களிப்பு, அந்த வெற்றி களிப்பை சாட்சியமாக சொல்கிறது, அதன் மூலயமா ஆண்டவரை மகிமைப்படுத்துறது என்ற ஒரு ரொம்ப பரமானந்த மகிழ்ச்சியில் இதை பாடுறதுக்காக இந்த ஆனந்த பைரவி என்ற அந்த பொருத்தமான ஒரு அந்த அதுக்கு பேரும் அந்த பொருத்தமான ஆனந்த பைரவி என்ற ராகத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனந்த பைரவி நமக்கு நம்முடைய திரு இசையில் புதுசு இல்லை, ரொம்ப பரிச்சயமான ஒரு ராகம். ஆனால் அது ஆனந்த பைரவின்னு தெரியாமல் மொட்டையாக பாடிட்டு இருக்கோம் ஒரு பாட்டு. என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்க எழுப்புதாவே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. அப்படி பாடணும். அது பைரவினாக்க அழகு, ஆனந்த அழகு. ஸோ இதை ஆனந்தமாகவும் அழகாகவும் நம்ம பாடுறது பார்க்கலாம். எப்படி அவங்க பாடலாம் அப்படின்றத சொல்லுங்க. எஸ் ஃபாதர், இது வந்து சி மைனர் கார்டில் தான் வருது. டான்ஸ் செக்ஷனில் போயிட்டு இங்கே கிளப் டான்ஸ் 1 and 2, 3 அது மாதிரி டான்ஸ் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் விறுவிறுப்பாக உங்களுக்கு ஜம்பிங் மாதிரி கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ், ட்ரம்பட் அந்த மாதிரி கீபோர்டில் எது நல்ல உங்கள் கீபோர்டில் பிரைட்டாக எது இருக்கோ, யமகா, கேசியோ அந்த இதில் ரொம்ப பிரைட்டாக இருக்கோ அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டெம்போ வந்து அதான் நான் உங்களுக்கு 1-2-0 அந்த டெம்போவில் பாடினீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் ஆற்றலும் பாடலும் ஆயினரே. ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அடுத்ததாக 4வது வாசகத்திற்கு பொருத்தமான திருப்பாடலை இங்கே எடுத்திருக்கிறாங்க. இந்த திருப்பாடல் பார்த்தீங்கன்னா திருப்பாடல் 30. ஆண்டவரின் சினமோ ஒரு நொடி பொழுதுதான், ஆனால் அவருடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இன்றைக்கு இந்த திருப்பாடல் இருக்கு. இந்த ஒரு அழகான ஒரு திருப்பாடலை என்ன ராகத்தில் மெட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு என்று நாம் புரிந்து கொண்டு அதை பாடினா இன்னும் நல்லாயிருக்கும்.
இனிமே வர பாடல்கள்லாம் அந்த மகிழ்ச்சி, ஆமா. அந்த எழுச்சியுடைய அந்த ராகங்கள் தான். அது மாதிரி தான் கம்பீர நாட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கம்பீர நாட்டை என்று சொல்லும்போது அந்த காலத்தில் தொழில் முறையில் பார்த்தா தேர் இழுக்கும் போதும் மல்லாரின்னு சொல்லி வாசிப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் மல்லாரி. மல்லாரி. அப்படின்ற மாதிரி பியூகளில் வாசிக்கிற மாதிரி நாகசூரில் வாசிப்பாங்க. பிறகு அதை இசை நாடகங்களில் அப்படியே உள்ளே வந்து நடனத்துக்கு பயன்படுத்தினாங்க. நாட்டைன்றது நடனம் மிடுக்கானார். அந்த ரொம்ப பொருத்தமாக வந்து என்னோட புலம்பலை களி நடனமாகி மாற்றி விட்டேர்னு இந்த பாட்டில் வருது. ஆமாம், அந்த கம்பீர நடையோடு. ஆமாம், இந்த பாடல் சொல்லுங்க மார்ட்டின், எப்படி இதை பாடலாம்? இந்த கம்பீர நாட்டை வந்து சி மேஜர் ஸ்கேலில் தான் வருது. நீங்கள் அந்த டெம்போ செலக்ட் பண்ணும்போது இந்த ஹிப்ஹாப் ஸ்டைலில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். டான்ஸ் செக்ஷன்லேயே கிளாசிக் ஹிப்ஹாப் அப்படின்னு இருக்குது. ஸ்டிங்ஸ் போட்டு வாசிக்கலாம், ஹார்கன் போட்டு வாசிக்கலாம், அக்கார்டியன் போட்டு அப்படி வாசிக்கலாம். அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து கார்ட்ஸ் டைப்பில் வாசிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். டெம்போ பார்த்திங்கன்னா 93 வச்சுட்டா கம்ஃபர்டபுளாக பாடலாம். ஆண்டவரே, நீர் என்னை கை தூக்கி விட்டீர், ஆகவே உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் என்னை கை தூக்கி விட்டீர், ஆகவே உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர், சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, நீர் என்னை கை தூக்கி விட்டீர், ஆகவே உம்மை புகழ்வேன். ஐந்தாவது வாசகத்திற்கான பதிலுரை பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். எசையா புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 2லிருந்து 6 வரை உள்ள வசனங்களை இன்றைக்கு பதிலுரை பாடலாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த பதிலுரை பாடல் திருப்பாடலுக்கு ஒத்த வரிகளாகத்தான் இருக்கிறது. இது ஒரு நன்றி பாடல். இந்த பாடலை எப்படி மெட்டுக்கட்டி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மோகன ராகத்தை வரும். இதில் நல்ல அந்த செய்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆண்டவர் என் மீட்பராக இருக்கும்போது நான் யாருக்கு அஞ்சணும்? ஆமாம், ககபத ஆண்டவர் என் மீட்பர், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். அந்த மோகனத்தில் அது மாதிரி பாடினா அந்த மோகனத்தினுடைய நிறைவான பலன் உண்டு. அதாவது நீங்கள் சொல்ல வர சாட்சியத்துக்கு நல்ல அழகாக அது அணி செய்யும். அந்த மோகனத்தினுடைய தன்மை அப்படித்தான். நிறைய இசை நாடகங்களில் மோகனத்தை இது மாதிரி இந்த சினம், போர், அது மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் நல்ல காதல், அன்பு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் ஆழ்வார்கள், இந்த நாயன்மார்கள்லாம் பக்திக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. பார்க்கலாம். மார்ட்டின் அவர்களே சொல்லுங்கள், என்ன ஸ்கேலில் இதை வாசி? அது சி மேஜர் ஸ்கேல் தான். நிறைய சி மேஜர் ஸ்கேலில் வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம 8 பீட் மாடர்ன் அப்படின்னு ஒரு 8 பீட், அந்த சாதாரண கீபோர்டெலாம் 8 பீட்னே இருக்கும். 16 பீட் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூபகம் தாளன்றதால கொஞ்சம் தாளம் கவனித்து பார்க்கணும். இது வந்து ஆதி தாளத்தில் ஃபிக்ஸ் பண்ணல, ரூபகன்றதால கொஞ்சம் அதுக்கு ஆப்டான பீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரி, ஆமாம். நீங்கள் ஸ்ட்ரிங்ஸில் வாசிக்கலாம். டெம்போ பார்த்தீங்கன்னா 92 வச்சுக்கலாம். பட் தபலாக்காரன் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு இந்த பாட்டில். மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்வீர்கள். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே,
மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீரை முகர்ந்து கொள்வீர்கள். இன்றைய 6வது வாசகத்திற்கு ஒரு அழகான ஒரு திருப்பாடலை தேர்வு செய்திருக்கிறார்கள். திருப்பாடல் 19. இந்த திருப்பாடலில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இறைவார்த்தையும் திருச்சட்டமும் தான் ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது, ஒரு மனிதனுக்கு புத்துயிரை கொடுக்கிறது, என்ன ஒரு ராகத்தில் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் சற்று கேட்டு புரிந்து கொள்ளலாம். உதய ரவிச்சந்திரிகாவில் இது இசையமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இது பயன்படுத்துறதுனால ராகம் தெவிட்டாத தேன் போல ஆமாம். இந்த ராகத்தினுடைய இனிமை அப்படி இருக்கிறதுனால இறைவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய நியமங்களையும் ரொம்ப இனிமையானவை, தேனினும் இனிமையானவன் சொல்றாரு இல்ல ஒரு இடத்துல. ஆமா, தேனடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. அப்படியெல்லாம் உணர்ந்த ஒரு மனிதர் அந்த பாட்டில் திருப்பாடலை பாடியவர் ரொம்ப நெஞ்சுருகி பாடும்போது அதுக்கேற்ப இனிமையான ஒரு ராகம் கொடுத்தா நல்லா இருக்கும். இது ஃபதர் இந்த தாளம் ஏக தாளத்தில் அமைஞ்சிருக்கு. ஆதி தாளத்தில் பாதி சரியானாது, ஆதி தாளத்தில் பாதி அப்படின்னு. நம்ம ஆதி தாளத்துடைய பீட்டை நம்ம எடுத்தாலும் அதுக்கு ஆப்டாக பொருந்தும். பட் இந்த இதுக்கு டெம்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது 95 நல்ல கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போகும். ரிதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூல் பீட், இந்த 8 பீட் அந்த மாதிரி பீட் எல்லா கீபோர்ட்லையும் இருக்குது. ஆஃப் பீட்டெல்லாம் இதுக்கு செட் ஆகும். டெம்போ 95 செலக்ட் பண்ணிங்க. சி மைனர் கார்டில் வாசிங்க. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கன், சாப்பல் ஆர்கன் அது மாதிரி யூஸ் பண்ணி வாசிச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, அது எளியவருக்கு ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. இன்றைய 7வது வாசகம் இதற்கு ஏற்ப பதில் உரை பாடலாக திருப்பாடல் 42 தேர்வு செய்திருக்கிறார்கள். 42லும் 43லும் சில வசனங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். கலைமான் நீரோடையை ஆர்வத்தோடு நாடி செல்வது போல அந்த இறைவனையும் நாம் நாடி செல்ல வேண்டும் என்ற ஒரு பொருள்படும்படியான ஒரு அழகான ஒரு திருப்பாடலைத்தான் நாம் இந்த பதிலுரை பாடலாக பாட இருக்கிறோம். இந்த ஒரு அழகான திருப்பாடல் என்ன ராகத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தியமாவதி என்பது அந்த பேர்லேயே அந்த பொருள் இருக்கிறது. என்னதான் ஆட்டம் போட்டுட்டு என்னதான் கூத்தாடினாலும் வாழ்க்கையில் கடைசியில் கடவுள்கிட்ட சேர்ந்துதான் ஆகணும். அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சுதான் ஆகணும். நம்முடைய உணர்வும் இந்த பாட்டில் கடைசியே ஆண்டவரை போய் சரணாகதி அடையணும் என்ற ஒரு போக்கை நிர்மாணிக்கிறதுக்கு, தீர்மானிக்கிறதுக்கு, அழகுபடுத்துறதுக்கு இந்த மத்தியமாவதி ராகம் ரொம்ப அருமையாக பயன்படுது. எப்படி பாடுறது, என்ன ஸ்கேலில் இதை பாடலாம்? வால்ஸ் அந்த பீட்டில் வருதுருக்கு. அந்த 3-4 1 2 3 1 2 3 நம்ம எடுக்கிற டெம்போ ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் என்ன டெம்போ எடுத்துருக்கேன்னா 150 150 எடுத்திருக்கேன். வால்ஸ் இட்டாலியன் வால்ஸ், அந்த சாண்ட் வால்ஸ், ஃப்ரான்ஸ் வால்ஸ், அது மாதிரி நிறைய வால்ஸ் இருக்குது. இட்டாலியன் வால்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போது வால்ஸ் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டோம். ஸ்ட்ரிங்ஸ் போட்டு வாசிங்க, வயலாக போட்டு வாசிங்க, வயலின் போட்டு வாசிங்க. பிரைட்டாக இருக்கும் அந்த மத்தியமாவதி ராகத்துக்கு. அது மாதிரி நீங்கள் வாசிக்கலாம். நாங்கள் இப்போ பாடி காட்டுறோம். கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என்னென்றும் உம்மை ஆர்வமுடன் நாடி செல்கிறேன்.
உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன். கலைவான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் கடவுளே என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடி செல்கின்றது. இந்த 7 பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு உன்னதங்களிலே கீதம் பாடுவார்கள். அந்த உன்னதங்களிலே கீதம் முடிந்த பிற்பாடு புதிய ஏற்பாட்டு வாசகம் ஒன்று இருக்கும். இந்த வாசகம் முடிஞ்ச பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் இந்த தவக்காலம் முழுவதுமே பாடாமல் இருந்து அல்லேலூயா என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி தான் நம்ம பாட இருக்கிறோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து பாட இருக்கிறோம். இந்த அல்லேலூயா என்று பாடுகிற பொழுது அதற்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் 118 என்ன சொல்லப்பட்டிருக்கார்? ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி கூறுகிற ஒரு திருப்பாடல். இந்த பாடல் என்ன ராகத்தில் இருக்குது, நம்ம அதை எப்படி பாடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நமது திரு இசையில், திருவழிபாட்டு இசையில் இந்த சங்கராபரணத்துக்கு அடுத்தது அதிகமாக பயன்படுற ராகம் இந்த மோகன ராகம். ஏன்னா அது இந்த பாடலினுடைய மைய கருத்து நன்றி சொல்வது, புகழ்வது. நமது திருப்பலியே புகழ்ச்சி பலி தானே. இந்த மோகன ராகத்தில் மகிழ்ச்சியாக ஒலிக்கும் போது அது ஒரு தனி பக்தி அலை ஆட்கொள்ளுகிறது. அது அனுபவத்தில் நம்ம உணர்வோம். முக்கியமாக அந்த அல்லேலூயாவும் மோகனமும் கலந்து வரும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக ஆண்டவருடைய ஐக்கியம் நமக்கு மிக உறுதிப்பாடோடு புலப்படுகிறது. அதனால் அதே உணர்வோடு நம்ம இதை பாடலாம் இல்லைங்களா? சரி, இதை எப்படி கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம்? கீபோர்டில் நீங்கள் இந்த அல்லேலூயான்னு சொல்லும்போது பிரைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுதான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இந்த சாப்பல் அது மாதிரி ஆர்கன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ட்ரம்பட், அந்த மெலோ ட்ரம்பட், அந்த சாஃப்ட் ட்ரம்பட், அது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி எடுத்து வாசிங்கன்னா அந்த அல்லேலூயாக்கு ரொம்ப பிரைட்டாக, ஏன்னா ஐக்கியம்னு சொன்னாங்க பாருங்கள் அண்ணன், ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி ஆர்டிஸ்ட்டும் ஐக்கியமாக இருந்தால் தான் அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் ஜொலிக்கும். அதனுடைய டெம்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 106 வச்சுக்கலாம். ரிதம் நான் இதில் டான்ஸ் செக்ஷனில் போயிட்டு டிஸ்கோ, 70s டிஸ்கோ, 80s டிஸ்கோ, எந்த டிஸ்கோ வேணால் எடுத்துக்கலாம். அந்த டிஸ்கோவில் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் எடுத்து நீங்கள் போடும்போது இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேல் இனத்தவர் சாற்றுவார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மீட்பின் கீதங்கள் என்ற இந்த இசை தொகுப்பு நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த மீட்பின் கீதங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக புனித வாரத்தில் நாம் பாடுகிற எல்லா பாடல்களையும் நாம் ரொம்ப அழகாக கற்றுக்கொண்டோம். எனவே உங்கள் பங்குகளிலும் கூட நீங்கள் இன்றைக்கு தமிழக ஆயர் பேரவையால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு புதிய மொழிபெயர்ப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புனித வார பாடல்களை நீங்கள் நன்றாக உள்வாங்கி பாடுங்க. இந்த ராகத்தை புரிந்து கொண்டு பாடுங்க. நீங்கள் இப்படி பாடுகிற பொழுது நிச்சயம் இது ஒரு பலன் தரக்கூடியதாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு பக்தி பரவசத்தை தூண்டுவதாகவும் இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியிலே இந்த ராகங்களை பற்றி, இசையமைக்கப்பட்ட விதத்தை பற்றியெல்லாம் மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னவர் இசை பேராசிரியர் நம்முடைய திருவாளர் ஜான் பிரிட்டோ அவர்கள். அவருடைய இந்த பங்களிப்பிற்கு நாம் எல்லோரும் நன்றி சொல்லுகிறோம். மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்கள் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எப்படி பாடணும் என்பதை உள்வாங்கி அதை எப்படி வாசித்து பாடணும் என்பதை கலைமாமணி மார்ட்டின் அவர்களும்
கீபோர்டில் அதை அழகாக வாசித்து காட்டினார். அவருடைய இசைக்குழுவினர் அதை உள்வாங்கி ரொம்ப அழகாக நமக்கு பாடி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கலைமாமணி மார்ட்டின் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கிற நம்முடைய சாந்தோம் பேராலய பாடற் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை மாதா தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, இந்த மீட்பின் கீதங்கள் என்ற இந்த இசை தொகுப்பு நம் எல்லாருக்குமே பயனுள்ளதாய் நிச்சயம் இருந்திருக்கும். இன்னொரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் ஆற்றலும் பாடலும் ஆயினரே. ஆண்டவர்க்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார்.